கார்டியோ இது கண்டிப்பாக பண்ணியாகணுமா? இஸ் இட் மேண்டேட்ரி டு இன்க்ளூட் கார்டியோ இன் யுவர் ஃபிட்னஸ்? நாட் நெசசரிலி. தேவையில்லை. கண்டிப்பாக தேவைன்னா தேவை கிடையாது. பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, பெனிஃபிஷியலாக இருக்குமானா எஸ், ஜென்ரலி எஸ். இப்போ நம்ம வந்து டாக்டர் சொல்கிற பேச்சு கேட்டோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் எம் நாட் கோயிங் டு டச் அப்பான் தட். சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம், ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணும், பிளட் ப்ரெஷர் நல்லாயிருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் ஃப்ரம் அ ஃபிட்னஸ் பர்ஸ்பெக்டிவ் என்ன ஜென்ரலி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்டியோ அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 வந்து கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகும், கண்டிப்பாக கம்மியாகும். இது வந்து கூப்பர் கிளினிக்கில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வாரத்தில் 3 நாள் 30 மினிட்ஸ், 3 நாளைக்கு 30 மினிட்ஸ் ஆன் 3 days அட் அ பிபிஎம் ஆஃப் 120, அதாவது 120 பீட்ஸ் பர் மினிட். இந்த இன்டென்சிட்டியில், இது வந்து ஒரு ஹை இன்டென்சிட்டி தான் ஜென்ரலி எல்லாருக்குமே. இந்த இன்டென்சிட்டியில் 30 மினிட்ஸ்க்கு 3 நாள் மட்டும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வாரத்தில், யுவர் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் எனி கார்டியோவாஸ்குலர் காம்ப்ளெக்சிட்டிஸ் ரெடியூசஸ், ட்ராஸ்டிக்கலி ரெடியூசஸ். ஸோ அப்போ 3 daysக்கு மேலே பண்ணால், லெட்ஸ் சே 4 days 5 days per week, இல்லை 30 மினிட்ஸ்க்கு பதிலாக 45 மினிட்ஸ் 1 hour, இல்லை 120 பிபிஎம் இல்லாமல் 150 180 பிபிஎம் பண்ணால், இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வந்து லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ளே அவுட் ஆகும். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் அப்படின்னு என்னென்னா, எஃபர்ட் ஒரு லெவல் வரைக்கும் தான் வந்து பீக்கில் வரும். அதுக்கு மேலே நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் வராது, அது வந்து டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 3 days 30 minutes ஹை இன்டென்சிட்டி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து clinically it is proven that your cardiovascular risk will reduce drastically. இது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் கார்டியோ. இதை விட்டால் ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து கார்டியோவாஸ்குலர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்கள் வந்து அவசரமாக ஒரு இடத்துல வந்து எமர்ஜென்சியாக ஓடுற வேண்டியதாகுது, ஓடி பஸ் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் ஓடுறீங்க. ஓடினதுக்கப்புறம் என்ன ஆகும்? இஃப் யூ நாட் யூஸ் டு இட், இஃப் யர் பாடி இஸ் நாட் அடாப்டட் டு இட், யூ வில் சஃபர் அ லாட். பட் ரெகுலராக கார்டியோ பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் வராது. ஸோ திஸ் இஸ் another good advantage of following cardio in your fitness regime. Okay, now let's talk about bodybuilding. Specifically bodybuilding or muscle buildingல கார்டியோக்கு டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. பட் வெயிட் லாஸில் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ஃபேட் லாஸில் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. வெல், இருக்குதா? மேபி ஆர் மே நாட் பி. We need to discuss this in detail. You cannot undo the mistakes of a diet. If your diet is shitty, no matter how fast, how long, how intense your cardio is, you cannot overcome that mistake. Diet வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேட் லாஸ்னு வரப்போ. சில பேருக்கு வந்து ஃபேட் லாஸ் அண்ட் வெயிட் லாஸ் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. வெயிட் லாஸ்னால் இட் குட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் வாட்டர் வெயிட். நீங்கள் வாட்டர் வெயிட் லூஸ் பண்ணாவே கூட ஸ்கேலில் உங்கள் வெயிட் வந்து கம்மியாக காமிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மசில் லூஸ் பண்ணலாம், அப்பயும் பாடி வெயிட் கம்மியாக தான் காட்ட போகுது. அண்ட் சர்ஜிக்கலி யூ குட் ரிமூவ் பார்ட் ஆஃப் யர் பாடி அண்ட் யூ வில் ரெடியூஸ் யுவர் பாடி வெயிட் ஆன் த ஸ்கேல். பட் அதுவும் நம்மளுக்கு தேவை ஃபேட் லாஸ். ஃபேட் மட்டும் தான் நம்ம வந்து குறைக்கணும். அப்போ தான் வந்து பாடி கம்போசிஷன் ப்ராப்பராக வரும். ஆல்ரைட், நம்ம போட போகிற ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஃபிட்டாக இருக்கணும். இதுதான் வந்து ஃபேட் லாஸ். கரெக்ட், ஃபேட் லாஸ் தான் நம்ம வந்து வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து பேச போகிறேன். ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ டயட்டை பொறுத்த வரைக்கும் கேலரி இன் கேலரி அவுட் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். பட் அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஓகே. ஃபேட் லாஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட் கைண்ட் ஆஃப் கேலரி கோஸ் இன் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ரொம்ப டீட்டெயிலாக என்ன பார்க்கணும், என்ன சாப்பிட்றோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ச்சி கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்க, ஒயிட் பொட்டேட்டோஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ரொம்ப சுகரி ஃபுட் சாப்பிட்றீங்க. இப்போ தீபாவளி வரும்போது இல்லையா, ஒரே பலகாரம், சுகரி ஃபுட், லட்டு, ஜாங்கிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
இதெல்லாம் சரி, இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகுமா? வெயிட் லாஸ் ஆகலாம். யூ குட் டூ லாட் ஆஃப் கார்டியோஸ், பட் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த மாதிரியான ஃபுட்டு வந்து உங்கள் பாடியில் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கான அந்த கண்டியூசிவான என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ண விடாது. இட் வில் ஸ்பைக் யுவர் இன்சுலின் லெவல். ஹை கிளாசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ஹை கிளாசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும், இந்த ஸ்டார்ச்சி கார்ப்ஸ் அண்ட் சுகர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டஃப். ஸோ அதை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கார்டியோ பற்றி யோசிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சின்ன பாயிண்ட் தான், பட் யூ நீட் டு கீப் திஸ் இன் மைண்ட் இஃப் யூ வாண்ட் டு see குட் ரிசல்ட்ஸ். ஓகே, கமிங் பேக் டு மை ஃபர்ஸ்ட் கொஷன். கார்டியோனால் ஃபேட் லாஸ் ஆகுமா இல்லை ஆகாதா? ஐ செட் மேபி, ரைட்? ஸோ அந்த மேபிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போது பார்க்கலாம். ஸோ யூ நோ அபவுட் பாடி டைப்ஸ், ரைட்? தெர் ஆர் 3 types of body: ectomorph, endomorph and mesomorph. எஸ், இந்த பாடி டைப் வச்சு தான் நம்ம வந்து கார்டியோ வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். திஸ் இஸ் த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் when you come up with a new training regime for an athlete. ஓகே, இப்போ இந்த அத்லீட் வந்து let's say he is an ectomorph. ectomorphனா யார்? அவங்களோட மெட்டபாலிசம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், which means they are already used to fast activity. கார்டியோன்னு என்ன? உங்கள் ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் தூக்கலாக எடுத்து போகிற எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே வந்து கார்டியோ ஆக்டிவிட்டி. ஸோ எக்டோமார்ஃபோட பாடி வந்து இட் இஸ் ஆல்ரெடி அடாப்டட். அது வந்து ஏற்கனவே அது வந்து மோல்ட் ஆகிடுச்சு அந்த ஆக்டிவிட்டிக்கு. ஸோ அதே ஆக்டிவிட்டி நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் குட் ரிசல்ட்ஸ். ஸோ எக்டோமார்ஃப்ஸ்க்கு கார்டியோ ஆக்டிவிட்டி வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமில் பார்ப்போம் எண்டோமார்ஃப்ஸ், அதாவது குண்டாக இருக்கிறவங்க, ரைட்? அவங்களோட மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குது அப்படி வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பிகாஸ் தேர் பாடி இஸ் நாட் யூஸ் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இஃப் யூ கிவ் கார்டியோ டு தேம், அங்கேயே வந்து நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஆல்ரைட், ஓகே. ஸோ எந்த மாதிரியான ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா we have 2 choices. ஒன்று ஸ்லோ வாக்கிங், லாங் போரிங் ஆக்டிவிட்டி. அதை விட்டால் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங், அதாவது எப்படின்னா ஒரு 10 minutes ஹை இன்டென்சிட்டியில் பண்ணுறது, அப்புறம் ஒரு 2 minutes லோ இன்டென்சிட்டியில், அப்புறம் ஒரு 10 minutes ஹை இன்டென்சிட்டியில், இந்த ஜிக்ஸாக் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் தான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது எண்டோமார்ஃப் பீப்புளுக்கு. ஏன்னா இதுக்கு பிஹைண்ட் சயின்ஸ் என்னென்னா ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அதை நம்ம பார்க்கணும். இப்போது ஆக்டிவிட்டி டியூரிங் த ஆக்டிவிட்டி 2 ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸுமே வந்து 2 ஃபார்ம் ஆஃப் கார்டியோமே வந்து ஈக்குவல் ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குது. ஹவெவர் அந்த ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் த ரெஸ்ட் ஆஃப் த டே இந்த ஹை இன்டென்சிட்டி பண்ணுறவங்களுக்கு தான் வந்து எப்போவுமே மெட்டபாலிசம் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது, விச் மீன்ஸ் தே கேன் பர்ன் மோர் கேலரிஸ். ஸோ அதனால் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் ஃபார் எண்டோமார்ஃப்ஸ். அப்போ மெசோமார்ஃப்ஸ் மஸ்குலராக இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? வெல், there is no clear cut answer there. அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். they have to try. ஒரு நாள் கார்டியோ or 3 days a week கார்டியோ, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ணி தான் பார்க்கணும். இட் மைட் டிபெண்ட் அப்பான் ஈச் இண்டிவிஜுவல். பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், இந்த 3 பாடி டைப்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் ஃபேட் லாஸ் நடக்கும். வெயிட் ட்ரைனிங்காக எந்த மாதிரியான வெயிட் ட்ரைனிங்? வி பீன் டாக்கிங் அபவுட் பயோமெக்கானிக்ஸ், கரெக்ட்? பயோமெக்கானிக்ஸ், பி ஃபார் பயோமெக்கானிக்ஸ், பி ஃபார் பாடி பில்டிங். ஸோ பாடி பில்டிங் தான் உங்களுக்கு கோலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயோமெக்கானிக்கலி எஃபிஷியன்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதாவது ஐசோலேஷன் எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். பட் இஃப் யுவர் கோல் இஸ் டு லூஸ் ஃபேட் ஆர் ஈவன் டு லூஸ் வெயிட், அப்போ நீங்கள் வந்து கார்டியோவில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். சி ஃபார் கார்டியோ அண்ட் சி ஃபார் காம்பவுண்ட் எக்ஸசைசஸ், ரைட்? ஏன்னா காம்பவுண்ட் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு சிஸ்டமிக் ஃபெயிலியர் உண்டாகும். சிஸ்டமிக் ஃபெயிலியர்னு என்ன? அதாவது நீங்கள் ஸ்குவாட் பண்ணுறீங்க, உங்கள் கால் வந்து அவ்வளோவா ஃபெட்டிக் ஆகலை, ஏன்னா நீங்கள் ஃபெட்டிக் ஆகிட்டீங்க அதுக்கு முன்னாடியே. தட்ஸ் கால் சிஸ்டமிக் ஃபெயிலியர். ஸோ காம்பவுண்ட் எக்ஸசைஸில் இது வந்து அடிக்கடி நிறையா நடக்கும். அதனால் நீங்கள் வந்து நிறையா வெயிட்ஸ் வந்து தூக்கலாம். ஹவவர் பாடி பில்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா காம்பவுண்ட் எக்ஸசைஸ் எப்பவுமே வந்து செகண்டரி தான் வருது, அட்லீஸ்ட் பயோமெக்கானிக்கலி ஸ்பீக்கிங். ஐ நோ the jury is out over there on this topic, so I'm not getting into that kind of a discussion here. All right, so இப்போ வந்து weight training ஃபஸ்ட் பண்ணலாமா கார்டியோ ஃபஸ்ட் பண்ணலாமா, இந்த கொஷின் கூட அடிக்கடி வரும். ஸோ மை ஆன்சர் இஸ், வாட் இஸ் யோர் கோல்? நீங்கள் வந்து எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க? இஃப் பாடி பில்டிங் இஸ் யோர் கோல், தென் டூ தட் ஃபர்ஸ்ட். இஃப் கார்டியோ இஸ் யோர் கோல், தென் டூ தட் ஃபர்ஸ்ட். சிம்பிள். கார்டியோ கோலாக இருக்கணும், யாருக்கு இருக்கணும்? வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு. பாடி பில்டிங், பாடி காம்போசிஷன் பண்ணுறவங்களுக்கு பாடி பில்டிங் தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க போகுது.
பட் ரெண்டு பேருக்குமே காமனாக இருக்க போகிறது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது, அதுதான் டயட். We already talked about it. So now remember BCD. B for bodybuilding, go for biomechanically efficient exercises, isolation exercises. C for cardio, C for compound exercises, and D for diet. That's it. All right, எல்லாம் பேசியாச்சு. இப்போ எந்த மாதிரியான கார்டியோ எக்ஸசைசஸ் செலக்ட் பண்ணலாம்? Well, there are plenty of options you can choose from. First of all, cardio exerciseனா என்ன? நம்ம ஹார்ட் லெவலில் அந்த பீட்ஸை எலிவேட் பண்ணுறது. 72 பீட்ஸ் பர் மினிட் தானே நார்மலாக இருக்கிற ஹார்ட் ரேட். இதை வந்து ஒரு 80, 90, 100, 120 இந்த மாதிரி எடுத்து போகிறது. வெல், எவ்வளோ வரைக்கும் எடுத்து போகலாம்? ஃபேட் லாஸ்க்கு, பிகாஸ் we are talking about fitness, specifically fat loss, right? ஸோ இதில் வந்து NASMல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் திஸ் நம்பர் 220. இந்த 220ல் உங்கள் ஏஜை மைனஸ் பண்ணிக்கோங்க. வர ரிசல்ட்டோட 75% வரைக்கும் நீங்கள் போகலாம் ஹை இன்டென்சிட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யுவர் ஏஜ் இஸ் 20, just for simplicity sake, then 220 minus 20 is 200 and 75% of 200 is 150. ஸோ உங்கள் ஹார்ட் பீட் வந்து 150 பீட்ஸ் பர் மினிட் இந்த லெவலுக்கு எடுத்து அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக எடுத்து போகலாம். ஆல்ரைட், அண்ட் லெட் மீ சே திஸ் இஸ் தி ஹை இன்டென்சிட்டி. ஆல்ரைட், ஸோ இதில் வந்து ஆப்வியஸ்லி இதர் ஆர் ஃப்ளாஸ். இது வந்து ஒரு கைட்லைன் மட்டும் தான், நம்ம ஒரு கைட்லைன் மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இப்போது இதில் வந்து என்ன ஒரு அசம்ஷன் நம்ம பண்ணுறோம்னா, யங் பீப்புள் ஆர் மோர் ஆக்டிவ் அண்ட் ஓல்ட் பீப்புள் ஆர் நாட் ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு தப்பான அசம்ஷன். லைக் பட் ஜென்ரலி இட் இஸ் ட்ரூ, பட் தேர் குட் பி பீப்புள் இல்லை 25-30 இயர்ஸில் வந்து ரொம்ப லேசியாக இருக்கலாம். அவங்க வந்து தே ஆர் நாட் யூஸ் டு கார்டியோ. அட் த சேம் டைம் பல வருஷமாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மேரத்தான் ஓடுறவங்க, ரன்னர்ஸ், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 50-60 இயர்ஸில் கூட 25 ஏஜோட கம்பேரிசனில் நல்லா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹார்ட் ரேட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா கம்மியாக காமிக்கிற மாதிரி இருக்கும், which is not true. ஸோ அதனால் ஒரு ஜென்ரல் செகண்டரி கைட்லைன் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ உங்களால் பேச முடியுதா, எவ்வளோ ஈஸியாக பேச முடியுது, இதை ஒரு கைட்லைன் எடுத்துக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃப்ரீலி டாக் அண்ட் டூ தட் ஆக்டிவிட்டி, தட் மீன்ஸ் இட்ஸ் வெரி வெரி லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், லோ இன்டென்சிட்டி கார்டியோ. இதுவே நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் வந்து கரெக்டாக பேச முடியும், 2 சென்டென்ஸ் பேச முடியல அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ, அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாட்ரேட் இன்டென்சிட்டி. அதுவே நீங்கள் வந்து 1 or 2 வேர்ட்ஸ் தான் வந்து பேச முடியுது அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ, அப்போ அது வந்து ஹை இன்டென்சிட்டி. ஸோ இது வந்து ஒரு செகண்டரி கைட்லைனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த எக்ஸசைஸ் எடுக்கணும்? வெல், யூ குட் சூஸ் டு பி ஆன் அ ஸ்டேஷ்னரி பைக் ப்ரொவைடட் யூ டோன்ட் ஹேவ் அ நீ ப்ராப்ளம். கரெக்ட். ஸோ உங்களோட ஜாயிண்ட் ஹெல்த்தும் நம்ம வந்து பார்க்கணும் இந்த எக்ஸசைஸ் செலெக்ஷனில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கலாம், ஆர் யூ குட் ஹேவ் சம் அதர் ப்ராப்ளம். ஸோ யூ நீட் டு ஃபோக்கஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் சிச்சுவேஷன் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸ்விம்மிங் கூட ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான். ஸ்விம்மிங், பைக்கிங், ரன்னிங், ஜாகிங், வாக்கிங், staircase climbing, but make sure that you have good joint health. Alright, I wish you safe and healthy journey in your fitness goals and very advance happy Diwali to all my viewers. சேஃபாக இருங்க. நான் வந்து உங்களுக்கு தீபாவளி அன்றைக்கி சந்திக்கிறேன். Alright, take care, good luck, bye bye.